திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பள்ளி மாணவி மற்றும் 2 இளைஞர்கள் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். உடுமலை அருகே குளத்திலிருந்து 3 மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. 6 வயதான பள்ளி மாணவி தர்ஷனாவை 2 நாட்களாக காணவில்லை என்று காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 3 பேரின் உடல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு பள்ளி மாணவி உட்பட 2 மாணவர்களின் உடல்கள் சடலமாக உடுமலை அருகே குளத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. 3 பேரின் அடையாளம் தற்போது தெரியவந்திருக்கக்கூடிய நிலையில் காவலர்கள் அது குறித்த விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். 6 வயதான பள்ளி மாணவி தர்ஷனாவை ஏற்கனவே 2 நாட்களாக காணவில்லை என்று காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலாஜி, விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்து இருக்கக்கூடிய குறிச்சிக்கோட்டை அடுத்த மானுப்பட்டி பகுதியில் சாலை ஓரம் இருக்கும் குளத்தில் 3 சடலங்கள் மிதப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உடுமலை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் போலீசார் அங்கு சென்று 3 உடல்களையும் மீட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் உடுமலை அடுத்த அதே குறிச்சிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 16 வயதான பள்ளி மாணவி தர்ஷனா என்பவர் காணாமல் போன நிலையில் அவரை 3 நாட்களாக போலீசார் தேடி வந்திருக்கின்றனர். இதனையடுத்து அந்த உடல் என தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது அவருடன் சென்னையைச் சேர்ந்த அவரது நண்பரான 19 வயது ஆகாஷ் மற்றும் மாரிமுத்து என்ற 3 பேரும் குளத்திலிருந்து மீட்கப்பட்டதும் தற்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது அதாவது சாலையோரம் இருந்த இந்த குளத்தில் தவறி விழுந்திருக்கலாம் என்று முதல் கட்ட விசாரணையில் தகவலானது தெரிய வந்திருக்கிறது. காயத்ரி, நன்றி பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்காக. புதுச்சேரியில் சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சட்டப்பேரவை செயலாளரிடம் மேலும் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ மனு அளித்துள்ளார். சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சட்டப்பேரவை செயலாளர் தயாளனிடம் உருளையான்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு நேற்று முன்தினம் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் பாஜக அரசுக்கு ஆதரவளித்து வந்த திருபுவனை தனித்தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனும் சபாநாயகருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சட்டப்பேரவை செயலாளரிடம் அவரும் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அங்காளனை தொடர்பு கொண்டு கேட்டபோது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் செய்ய வேண்டிய செயல்களை சபாநாயகர் செய்வதாக சாடினார். சட்டமன்ற உறுப்பினர்களின் பணிகளில் சபாநாயகர் தலையிடுவதாகவும் அதனால் அவர் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கூறினார். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு கடிதங்களை கொடுத்திருப்பதாகவும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார். அரசியல் திருப்பி சொல்றேன் சார். சபாநாயகருடைய வேலையை மட்டும் பாருங்க, சபாநாயகர் மாண்பு மட்டும் காப்பாற்றணும் சார். அவரு சபாநாயகர் வேலையை தவிர்த்து அத்தனை அமைச்சருடைய டிபார்ட்மெண்ட் தலைவர், முதலமைச்சர் தலைவர், சட்டமன்ற உறுப்பினருடைய விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க எல்லா தொகுதிக்கு இப்படியா பதில் சொல்றாரு. கட்சி நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிறாரு. மத்திய அமைச்சர் போஸ்ட் கொடுக்குறாரு. முதலமைச்சர் அறிவிக்க வேண்டிய அறிவிப்பான இப்படி அறிவிக்கிறாரு. புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி மனு அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.